morning friends, welcome to Metro Tech. So இது வரைக்கும் நம்ம வந்து previous question papers TRB and TNEB gate questions solve பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதில் வந்து சர்க்கியூட் அனாலிசிஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து சப்ஜெக்டும் பார்த்துட்டு சைட் பை சைடு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸையும் சால்வ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து சர்க்கியூட் அனாலிசிஸ் கேட்டதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் அனாலிசிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இந்த டிஆர்பி அண்ட் டிஎன்இபி கொஷின் பேப்பர்ஸில் அனலைஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு 70% கிட்ட வந்து கேட் கொஷின்ஸ், கேட்டோட ப்ரீவியஸ் ஒரு 90s உள்ள கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த டேட்டாஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே டிட்டோவாக இருக்குது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கேட் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, லைக் இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேட் கொஷின்ஸ் தான், கேட் ஓல்டு கொஷின்ஸ் தான் வந்து எடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லலாம் வந்து சிஎஸ்சியிலேருந்து கூட கேட்டிருக்கிறாங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ள கொஷின்ஸ்லாம் கேட் சிஎஸ்சியோட கொஷின் பேப்பர் இருக்கும்ல, அதுல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கேட் கொஷின்ஸ். அது போக சில புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்தும் அதுக்கு ரிலேட்டடாக அந்த கொஷின் பேப்பர்ஸ்ல இருக்க கொஷினுக்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சர்க்கியூட் அனாலிசிஸ்ல நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து இதுதான்: நெட்வொர்க் சொல்யூஷன்ஸ் அண்ட் மெத்தடாலஜி, ஸ்டார் டு டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார், அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சர்க்கியூட், ரெசனன்ஸ் அண்ட் ஃபைனலி டூ போர்ட் நெட்வொர்க்ஸ். இப்போ வந்து ரீசெண்டாக உள்ள இந்த 2017 உள்ள கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கேட் கொஷின்ஸில் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இதுதான்: ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், டூ போர்ட் நெட்வொர்க்ஸ், ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ். இதில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெட்வொர்க் சொல்யூஷன்ஸ் அண்ட் மெத்தடாலஜி இந்த டாபிக்ஸில் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இல்லை. ஓகேவா? அதனால மேபி நம்மளோட டிஆர்பி அண்ட் டிஎன்பி கொஷின் பேப்பர்ஸ்லையும் இது வந்து ஃபியூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த டாப்பிக்ல இருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இதுவும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆர்டரில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ டிஎன்இபி 2018 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் அனாலிசிஸ்லேருந்து 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் டிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்சோ இது வந்து ஒன்லி நான் 2 மார்க்ஸ் மட்டும் சொல்கிறேன். டிஆர்பியில் வந்து ஒன்லி 2 மார்க்ஸில் மட்டுமே உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து இருக்கு. சர்க்கியூட்டுக்கு வந்து நம்மளுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கேட் கொஷின்ஸ் மூலம் எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். அதுலேயே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ சேம் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ். ஒரு சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோனோ அந்த பேசிக்ஸ் வந்து முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஆர்பி அண்ட் டிஎன்இபி கொஷின்ஸ் பேப்பர் பார்த்தோம்னா கேட் அளவுக்கு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை. ஒரு நார்மல் சர்க்கியூட் இல்லைன்னா மீடியமாக உள்ள கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உள்ள சர்க்கியூட்ஸ் அந்த மாதிரி டஃப் கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கல. ஓகேவா? அதனால வந்து நம்ம முதல்ல பேசிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, முதல்ல ஸோ இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓம்ஸ் லா. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். V is equal to I into R. ஸோ Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட், Rங்கிறது ரெசிஸ்டர். ஸோ இதுல இருந்து கரண்ட் கண்டுபிடிக்கணும் வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர். G அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ். ஓகே, கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு reciprocal of resistance. ஓகே, அதோட யூனிட் வந்து மோ. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P is equal to V into I. Voltage into current will give power, which is equal to in terms of current. Suppose கொஸ்டின்ல current வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா இந்த வோல்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா I into R அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா I square into R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னா V ஸ்கொயர் டிவைடட் பை R. இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அப்படிங்கிறத V is equal to L into DI by dt. அதே இது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் அது வந்து 1 by C இன்டெக்ரல் ஆஃப் I into dt. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா.
ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்படின்னா the sum of currents entering into any node is equal to the sum of currents leaving that node. That means ஒரு node அப்படிங்கிறது வந்து 2 or more circuit elements கனெக்ட் ஆயிருக்கிறது தான் node அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் அந்த நோடில் இப்போ இதுதான் வந்து ஒரு சர்க்கியூட்ல நோடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து கரண்ட் இப்படி போகுது, இதில் கரண்ட் டைரக்ஷன் ஜஸ்ட் இது வந்து ஒரு அசம்ஷன், இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ பை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் இன்டு த எனி நோடு, அப்போ எந்த கரண்ட்ல என்ட்ரு ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ஒரு நோடு. ஸோ இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இந்த நோடுக்குள்ள என்ட்ரு ஆகுது, இந்த ரெசிஸ்டர்ல உள்ளதும் என்ட்ரு ஆகுது. ஓகே, சப்போஸ் இது I1, இது வந்து I3, இது I2, இது I4 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது I1 plus I3 equal to the current leaving that node. இப்போ எந்த கரண்ட்லாம் இந்த நோடை விட்டு வெளியில போகுதோ அதை ஆட் பண்ணணும். I2 plus I4. ஓகேவா? இந்த நோடுக்குள்ள என்ட்ரு ஆகிறது ஃபுல்லா ஆட் பண்ணணும், ஈக்குவல் டு இந்த நோடை விட்டு வெளியில போகிற கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த சர்க்கியூட்ல வந்து விஎஸ்ங்கிற வோல்டேஜ் சோர்ஸ், ஐடி வந்து டோட்டல் கரண்ட். இது வந்து ஒரு நோட். இந்த நோடில் ஐடி அப்படிங்கிற கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஸோ இங்கே பிரான்ச் ரெசிஸ்டர்ஸ் 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரான்ச்சில் என்ன ஆகும்னா இந்த கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஓகே, இங்கே ஒரு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இப்படி டிவைட் ஆகும். ஸோ அந்த வேல்யூ எவ்வளோ கரண்ட் வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஆக்சுவலி I is equal to V by R, ரைட்? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கரண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும். ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஆக்சுவலி மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் தான் வந்து கரண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஆனால் ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சார்ஜ் கேரியரோட மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கரண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும். கரண்ட் வந்து எப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறப்ப தான் கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இப்போ ஐடி அப்படிங்கிற டோட்டல் கரண்ட் வந்து இந்த 3 ரெசிஸ்டர்லையும் டிவைட் ஆகுது. அப்போ இங்கே வந்து சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இந்த ரெசிஸ்டரை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட்ல நிறைய வந்து இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும் மற்ற ரெண்டை விட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இங்கே பாருங்க, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல அப்ளை பண்ணியிருக்கிறோம். டோட்டல் கரண்ட் என்ட்ரிங் த நோடு வந்து ஐடி ஈக்குவல் டு சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் தட் நோடு. இது மூணுமே இந்த நோட்ல இருந்து வெளியில வருது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த சர்க்கியூட்ல வந்து இந்த எல்லா ரெசிஸ்டர்லையும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டோட்டல் கரண்ட் 50 amps அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல நமக்கு என்ன தெரியும்? கரண்ட் சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த நோட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் தட் நோட், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்டரிங் த நோட். ஸோ 50 ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் எழுதணும், ரைட்? ஸோ அதனால இப்போ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி ரெசிஸ்டர் 2 ohm வச்சுக்கோங்க. அதை I2 அப்படின்னு நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி உங்க நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ I1, இது வந்து I1. ஓகே, ஸோ I1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் V டிவைடட் பை R தான் கரண்ட். ஸோ வோல்டேஜ் தெரியாது. ஸோ V டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 2. ஸோ V டிவைடட் பை 2 பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா I2 கரண்ட். ஓகே, ஸோ V டிவைடட் பை 1 ohm ரெசிஸ்டர் பிளஸ் இந்த கரண்ட் I3, அது என்னது? V டிவைடட் பை 5 ohm ரெசிஸ்டர். இது எல்லாமே அந்த நோடுல இருந்து வெளியில போகுது, ரைட்? ஸோ சம் ஆஃப் த கரண்ட் லீவிங் தட் நோடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதுனால V டிவைடட் பை R அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இதுலேருந்து வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க? கரண்ட் இன் ஆல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு வோல்டேஜும் தெரியும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் தெரியும்.
அப்படி current is equal to என்னது voltage divided by resistor, right? so அப்போ I1 அப்படின்னா voltage V ஓட வேல்யூ எழுதியிருக்கோம் divided by resistance வேல்யூ வந்து 2. so divide பண்ணி current கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி I2 அப்படின்னா V divided by இந்த 1 ohm resistor, so divided by 1, so அதுக்கான current வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் I3, ஓகே, I3னா இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அதனால V divided by இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டு கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஜாஸ்தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ உள்ளது வந்து 5 ohm ரெசிஸ்டர் கம்பேர் டு 2 ohm and 1 ohm 5 ohm ரெசிஸ்டர் வேல்யூ தான் ஜாஸ்தி. கரண்ட் வேல்யூ பாருங்க, இந்த 5 ohm ரெசிஸ்டர்ல வந்து கரண்ட் வேல்யூ கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கறனால இதை விட கம்பேர் பண்றப்போ இதோட வேல்யூ கரண்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இப்போ இதுல வந்து கம்மியான ரெசிஸ்டர் என்னது 1 ohm ரெசிஸ்டர். ஸோ இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாருங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை விட இந்த ரெண்டையும் விட இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. Kirchhoff's voltage law states that the algebraic sum of voltages in a closed circuit is 0. நமக்கு தெரியும் the current flows in a closed path. So Kirchhoff's voltage law அப்படின்னா அந்த closed pathல உள்ள எல்லா voltage அதெல்லாம் ஆட் பண்ணி voltage drop as well as voltage rise அதெல்லாம் ஆட் பண்றது தான் Kirchhoff's voltage law. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இங்கே ஏதாவது சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், அதோட பொலாரிட்டி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ ஐங்கிற கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த எலமெண்ட்டில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் ஆர் ரைஸ் அது பேஸ்ட் ஆன் கரண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ V1, V2, V3, V4 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இதில் பாருங்க, ப்ளஸ் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் போகிறதுனால -V2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, அதே கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுறச்ச இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்டுக்கு வர்றதுனால இது +V3. இதில் பாருங்க E4ல பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் போகிறதுனால -V4. சேம் இப்போ V1க்கு பாருங்க டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னால இது +V1 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஓகே, இந்த பொலாரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் டைரக்ஷன். ஓகே, இப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போச்சுன்னா அதை வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதே இது கரண்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் போனால் தட் இஸ் வோல்டேஜ் ரைஸ். ஓகே, இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ். ஓகே, அதாவது V1 plus V3 will be equal to V2 plus V4. ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் 10 volt அண்ட் இந்த ரெஸ்ட் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து V அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் என்று போகிறதுனால 10, இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஸோ -V. இங்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து V அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா V is equal to I into R அப்படின்னு தெரியும். ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ தெரியாது. ஸோ I into 10, ரெசிஸ்டர் வேல்யூ 10 மைனஸ் இதில் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண், ஸோ -5 is equal to 0. இதுலேருந்து வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இங்கே வந்து கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கேட்டிருக்காங்க 10 ohm ரெசிஸ்டரில். ஸோ I10 is equal to V divided by R. வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா இதிலே வந்து நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 10 மைனஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது I into R. I வேல்யூ தெரியாது, இன்டூ 10 மைனஸ் 5 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 10I is equal to 5, ரைட்? இதில் இருந்து I is equal to 0.5 amps அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். In the circuit given, find current I and voltage across 30 ohm. ஸோ இந்த given circuitல this current I கண்டுபிடிக்கணும் and இந்த 30 ohm ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இந்த இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
இந்த இந்த பாயிண்ட்டும் இதுக்கும் வந்து கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? இதை வந்து முதல்ல ரீட்ரா பண்ணிக்கலாம். இதில் பாருங்க, இந்த இந்த பாயிண்ட் இது அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு மேலே மூவ் பண்ணியிருக்கிறோம். இது இப்படி மாற்றிருக்கிறோம். ஸோ மாற்றுறப்போ இங்கே பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் அப்படி இருக்குது பொலாரிட்டி. இங்கே இது வந்து இப்படியே போகிறச்ச இது என்ன ஆகும், கீழே உள்ளது இங்கே மேலே மாறும் இல்லையா? அப்போது இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இங்கே பார்த்தோன்னா ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது, அதை ஜஸ்ட்டு கீழே வந்து ரீட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இந்த பொலாரிட்டி மட்டும், இந்த வோல்டேஜ் சோர்ஸில் உள்ள பொலாரிட்டி செக் பண்ணிக்கணும். இது அப்படியே வந்து இப்படி இருக்குது, இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது அப்படியே இப்படி மாறுறச்ச என்ன ஆகும், இந்த பொலாரிட்டி இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டைரக்ஷனும் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கணும். இந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணிக்கலாம், கரண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த சர்க்கியூட்டில் 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எண்ட் போகிறனால +100 மைனஸ் இது வந்து 8I அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப். அதாவது தட் இஸ் V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஸோ 8 இன்டூ கரண்ட் வந்து I, அதனால் I மைனஸ். ஸோ இதில் பாருங்கள், இங்கே வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எண்ட் வரனால -40. இதில் வந்து இந்த பொலாரிட்டி எப்போதுமே ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் தான். ஸோ +2 மைனஸ் இப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நெகட்டிவ் டெர்மினல்னால -30 இன்டூ I, இதுவும் என்னது -2 இன்டூ I ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இருந்து நம்ம கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் 30 ஓம் ரெசிஸ்டர். ஸோ 30 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ V30 இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R. ஸோ ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 1.5 இன்டூ ரெசிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ ஈக்குவல் டு 45 வோல்ட். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஜஸ்ட் ஆட் பண்ணணும். தட் இஸ் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்படி இருக்கு, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்துருக்குறோன்னு வைங்க. ஸோ இந்த 2 ரெசிஸ்டரும் வந்து சீரீஸில் இருந்தது அப்படின்னா கரண்ட் வந்து எங்கேயுமே டிவைட் ஆகாது. ஸோ கரண்ட் வந்து சேமாக இருக்கும். சேம் கரண்ட் தான் 2 ரெசிஸ்டர்லையுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இங்கே ஒரு பிரான்ச் இருந்ததுன்னா அந்த கரண்ட் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ சீரீஸ் ரெசிஸ்டரில் எப்போதுமே கரண்ட் வேல்யூ சேமாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். எத்தனை ரெசிஸ்டர் இருக்கோ சீரீஸில் இருந்ததுன்னா அத்தனை ரெசிஸ்டரும் ஆட் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வைக்க வேண்டியது, சீரீஸ் ரெசிஸ்டரில் வந்து கரண்ட் வேல்யூ சேமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலில் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறச்ச இது 1/R ஈக்குவலண்ட், இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருக்குன்னு வைங்க. இது R1, இது R2 அப்படின்னா ஸோ 1/R1 + 1/R2 அப்படின்னு எழுதணும். ஸோ இது LCM எடுத்துருக்குறோம். ஃபைனலி நம்மளுக்கு R ஈக்குவலண்ட் R1 இன்டூ R2 டிவைடட் பை R1 + R2. ஸோ எப்படி வந்து ஒரு 2 ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலன்னா, இப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கேயும் டிவைட் ஆகும், ஒரே கரண்ட் வந்து போகாது. ஓகே, 2 ரெசிஸ்டர்லேயும் வந்து கரண்ட் டிவைட் ஆகும், அதுதான் வந்து பேரலல் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ பேரலல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை அதோட வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். அதுதான் வந்து R ஈக்குவலண்ட். R1 இன்டூ R2 டிவைடட் பை R1 + R2. 2 ரெசிஸ்டரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை R1 + R2 ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஸோ கரண்ட் வேல்யூ வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வோல்டேஜ் டிவிஷன். So a series circuit can be called as a voltage divider.
because total voltage is divided among various resistors. ஸோ வோல்டேஜ் டிவிஷன் அப்படின்னா ஒரு சீரிஸ் சர்க்கியூட்டை தான் நம்ம வோல்டேஜ் டிவைடர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னா கரண்ட் வேல்யூ சேமாக இருக்கும், பட் டோட்டல் வோல்டேஜ் வந்து எல்லா ரெசிஸ்டர்லையும் டிவைடாக இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஓகே, டிவிஷனில் ஒரு ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வோல்டேஜ் இன்டூ தட் பர்டிகுலர் ரெசிஸ்டர், எந்த ரெசிஸ்டரோ அந்த ரெசிஸ்டர் தான் இங்கே எழுதணும், divided by total resistance. Okay, so voltage division அப்படினாலே total voltage into எந்த ரெசிஸ்டர்ல வந்து நம்ம வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்க போறோமோ அந்த ரெசிஸ்டர் divided by total resistance. ஓகேவா, இது வந்து ஃபார்முலா மாதிரி படிச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், டோட்டல் வோல்டேஜ் இன்டூ தட் பர்டிகுலர் ரெசிஸ்டர் divided by டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். எதுக்கு அக்ராஸோ நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு 50 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். இங்கே வந்து இந்த ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் கேட்டிருக்கிறாங்க. தட் இஸ் இந்த 10 ஓம் ரெசிஸ்டர், அதில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். ஸோ V10 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இல்லையா. இப்போ டோட்டல் வோல்டேஜ் வந்து 50. ஸோ 50 இன்டூ இந்த 10 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இன்டூ 10 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டர், அதாவது 10 + 5. ஓகே, சீரீஸ் ரெசிஸ்டரில் தான் வந்து வோல்டேஜ் டிவிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ 10 + 5 வந்து 15. ஃபைனல் ஆன்சர் வந்து 33.3 வோல்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, திஸ் கரண்ட் டிவிஷன். So current division அப்படின்னா current in any branch is equal to the opposite branch resistance to the total resistance multiplied with the total current IT. So current division யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கரண்ட் டிவிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வோல்டேஜ் டிவிஷனில் வந்து இது வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை. ஸோ கரண்ட் டிவிஷன் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டர், ஸோ இப்படி ஒரு 2 ரெசிஸ்டர் இருக்குன்னு வைங்க, இது R1 R2. ஓகே, இப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி இல்லைன்னா டோட்டல் கரண்ட், இப்போ கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் R2, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ IR2 அப்படின்னு வச்சுருக்கிறோம், ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் கரண்ட் வந்து என்னது IT. ஸோ டோட்டல் கரண்ட் இன்டூ இந்த ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட்டில் உள்ள பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஏதோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ R1 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 + R2. இதுக்கு பேரலல் ரெசிஸ்டன்ஸை தான் எழுதணும். ஓகே, எது கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு பேரலல் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே இது வோல்டேஜ் டிவிஷனில் அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் போடுவோம், பட் கரண்ட் டிவிஷனில் அதுக்கு ஆப்போசிட் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணணும். இதான் வந்து கரண்ட் டிவிஷன், டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டாபிக் ஓப்பன் சர்க்கியூட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அந்த சூப்பர் பொசிஷன் தியரம் அப்ளை பண்ணுறச்ச நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ சர்க்கியூட்டில் வந்து 2 or more சோர்சஸ் இருக்கிறச்ச நம்ம பை சூப்பர் பொசிஷன் தியரம் ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ அந்த டைமில் வந்து இன்னொரு சோர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா எய்தர் ஓப்பன் சர்க்கியூட் ஆர் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அது கரண்ட் சோர்ஸாக இருந்தது அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். ஓப்பன் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வந்து க்ளோஸ்டு பாத்தில் தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் வேல்யூ இருக்காது. ஸோ அப்போ கரண்ட் சோர்ஸை வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். அதே இது வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தது, அதை ரிமூவ் பண்ணணும் சர்க்கியூட்லேருந்து அப்படின்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து ஷார்ட் பண்ணிடணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர், இங்கே மாதிரி நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ், இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். இந்த சர்க்கியூட்டில் ஒன்லி வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். இந்த கரண்ட் சோர்ஸை எடுத்துட்டு இதை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிடணும். அப்போ கரண்ட் வேல்யூ வந்து 0 ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதே இது இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் மட்டும் வச்சுட்டு வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ஷார்ட் பண்ணிடணும். இங்கே எப்படி ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி போட்டு விட்டுறணும் சர்க்யூட்டில். ஓகே, இந்த மாதிரி வரையணும். லைன் மாதிரி போட்டு விட்டுட்டு இங்கே கரண்ட் சோர்ஸ். ஓகே, இந்த மாதிரி வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஷார்ட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வோல்டேஜ் சோர்ஸை வந்து நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, அதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்கு R1 அப்படின்ட்டு இருக்கு. எப்போதுமே ஷார்ட் சர்க்யூட் பண்ண அந்த பாத்தில் வந்து கரண்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோவாக தான் இருக்கும். எல்லா கரண்ட்டுமே டோட்டல் கரண்ட் வில் ஃப்ளோஸ் த்ரூ தி ஷார்ட் சர்க்யூட் பாத். ஓகே, அப்போ இதில் உள்ள கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். ஓகே, இந்த R1 சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சர்க்யூட் காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் இருக்கு, நம்ம வந்து ஒன்லி வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுறச்ச நம்ம ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருக்கும், கரண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டர் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வோல்டேஜ் வந்து V கொடுத்துருக்கோம், ரெசிஸ்டர் R, இது வந்து சீரீஸ் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் கரண்ட் I is equal to V/R. ஸோ வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், டிவைட் பண்ணி கரண்ட் வேல்யூ எழுதிக்கணும். அந்த பொலாரிட்டியும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ இதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கணும். எப்போதுமே கரண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டர் வந்து பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இதை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் V is equal to I into R. ஸோ இது I into R வேல்யூ இந்த ரெசிஸ்டர் வந்து வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் மாறும். சப்போஸ் வோல்டேஜ் சோர்ஸுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ, இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு ரெசிஸ்டர் பேரலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கிற ரெசிஸ்டரால் அந்த சர்க்யூட்டில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்க போகிறதில்ல. அதனால் வோல்டேஜ் சோர்ஸில் பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. சிமிலர்லி கரண்ட் சோர்ஸில் வந்து ரெசிஸ்டர் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. எப்போவுமே கரண்ட் சோர்ஸோட ரெசிஸ்டர் பேரலாக இருக்கணும், as well as வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இது